வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 7 சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்லேருந்து எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ரேஸ் அப்சர்வ் பண்ண அப்படி இல்லைன்னா எமிட் பண்ண எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுடைய எனர்ஜி வேவ்லென்த் ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. தெர் ஆர் 2 kinds ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு 2 கைண்டாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரமை டிஸ்கிரிட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஹை எனர்ஜியாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் வேகமாக போய் ஒரு டார்கெட் மெட்டீரியலை ஹிட் பண்ணும்போது அந்த டார்கெட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நியூக்ளியை இந்த வேகமாக வர ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும், டீஆக்சலரேட் பண்ணும். டீஆக்சலரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை டிஃப்ளெக்ட் பண்ணி விடும், வேறு பாத்தில் அதை போக வைக்கும். இப்படி பண்ணும் பொழுது இந்த ஹை எனர்ஜி எலக்ட்ரான் தன்னுடைய எனர்ஜி லாஸ் பண்ணும். அந்த லாஸ் ஆகிற எனர்ஜியோடைய ரேஞ்ச் 0லேருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ தட் வி வில் பி கெட்டிங் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். வேறஸ் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமில் ஹை எனர்ஜி எலக்ட்ரான் டார்கெட் ஆட்டம் கூட கொலைட் ஆகும் பொழுது அது வேகமாக உள்ளர போய் இன்னர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கொலைட் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ண வச்சிரும், வெளியில் வர வச்சிரும். இப்படி வெளியில் வர்றதுனால இன்னர் ஷெல்லில் ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆயிரும். அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த ஆட்டமோட அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் வேகமாக போகும் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் போகும். அப்போது அதனுடைய எக்ஸஸ் எனர்ஜியை ஃபோட்டானாக எமிட் பண்ணிட்டு போகும். அந்த ஃபோட்டானை தான் எக்ஸ்ரே ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வர எனர்ஜியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படிலாம் டிஸ்கிரிட் ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தா இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின். ஹவ் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்? ஹவ் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ரேடியேஷன் ப்ரொடியூஸ்ட்? When inner shell electrons are ejected, outer shell electrons drops to fill the vacancy. ஸோ இன்னர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும் பொழுது அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வேகமாக கீழே வரும். அப்படி வரும் பொழுது அதனுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கிறதுனால அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ அது லோயர் ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது அதனுடைய எக்ஸஸ் எனர்ஜியை ஃபோட்டானாக எமிட் பண்ணிட்டு வரும். ஸோ இதனால தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.